ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். நான் இன்றைக்கி சூப்பரான கிளிமூக்கு மாங்காவை வச்சு, காய் மாங்காய் தான் இது, அந்த மாங்காவை வச்சு ஸ்வீட் ஊறுகாய் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இதை ஆறுறதுக்குள்ளவே நிறைய கால்வாசி நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாங்காவை, கிளிமூக்கு மாங்காவை ஸ்வீட் ஊறுகாய் எப்படி செய்கிறது, இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இந்த சீசன் போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ஸ்வீட் மேங்கோ பிக்கலை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். வாங்க எப்படி செய்கிறது, என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான சட்பட்டா ஸ்வீட் மேங்கோ பிக்கல் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். இது வந்து 600 கிராம் வந்து பெரிய மேங்கோவாக இருந்துச்சு. 2 மேங்கோ, பெங்களூர் மாங்கான்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், சென்னையில் கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப புளிப்பாகவும் இருக்காது, ரொம்ப சப்புனும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். இந்த பிக்கல் செய்கிறதுக்கு இந்த மாங்காய் தான் சூப்பராக இருக்கும். அதனால நல்லா பெரிய சைஸில் 2 மாங்காய் இருந்துச்சு. 600 கிராம் இது. இந்த மாங்காவை நான் தோல் சீவிட்டு மெலிசாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு 300 கிராம் சர்க்கரை. இது 600 கிராம் மேங்கோ எடுத்திருக்கேன், அதுக்கு ஹாஃப் ரேஷியோ சர்க்கரை இருந்தால் நம்மளுக்கு போதும். இப்போ வந்து 300 கிராம் சர்க்கரை இந்த மேங்கோவில் நான் சேர்க்க போகிறேன். 600 மேங்கோவுக்கு 300 சர்க்கரை சேர்த்துருக்கேன். அப்புறம் இப்போ வந்து மசாலாவை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அதனால தான் பெரிய பிளேட்டில் வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் இதோட மசாலா. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம் மட்டும் எடுத்திருக்கேன். இது 600 கிராமுக்கான ரேஷியோ, நான் சொல்கிற அளவு இது. இதே மாதிரி நீங்கள் கம்மியாக செய்கிறீங்களோ அதிகமாக செய்கிறீங்களோ இதை பொறுத்து போடுங்க. உங்களுக்கு வந்து இந்த சட்பட்டா ஸ்வீட் மேங்கோ பிக்கல் சூப்பராக வரும். இது வந்து 600 கிராமுக்கான அளவு. பாருங்கள், 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், அப்புறம் 10 மிளகு எடுத்திருக்கேன். அப்புறமா அரை ஸ்பூன் கலோஞ்சின்னு சொல்லுவாங்க, கருஞ்சீரகம்னு கூட சொல்லுவாங்க. இது சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா கடையிலும் தான் இருக்கும் இது. அப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், நம்ம பருப்பு சாம்பாருக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண நார்மல் சீரகம் தான் இது. அப்புறமா வந்து 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சம் வெந்தயம் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர். உங்கள்கிட்ட சோம்பு பவுடர் இல்லைன்னா சோம்பு கூட அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கடைசியாக வந்து மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே இதில் சேர்த்து தான் எடுக்க போகிறோம். என்னெல்லாம் பொருள் ஞாபகம் இல்லைன்னா இது அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான், நம்ம இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிடணும். நல்லா பிசையணுன்னா ஸ்பூனில் பிசைஞ்சால் அவ்வளோவா நல்லா வராது. அதனால வந்து நான் கையில் தான் பிசைய போகிறேன். அதனால நான் கவர் போட்டுக்கிறேன், கைக்கு க்ளவுஸ் போட்டுட்டு பிசைய போகிறேன். ஏன்னா எப்போவுமே பிக்கல் வந்து கை வச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போகும். நம்ம இந்த மாதிரி கவர் போட்டுவிட்டு செஞ்சோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்கள், நல்லா மாங்காயில் பெறுற மாதிரி உப்பு காரம் இந்த புளிப்பு இனிப்பு எல்லாமே மாங்காயில் நல்லா பெறுற மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிட்டோன்னா இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடும். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கவர் இல்லைன்னு சொன்னால், இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஹேண்ட் க்ளவுஸ் இல்லைன்னு சொன்னால் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நார்மலாக நம்ம ஏதாச்சும் வாங்க போகிறப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்கள்கிட்ட கவர் இல்லைன்னா நம்ம நார்மலாக கடையில் ஏதாச்சும் வாங்கினா இந்த கவர் கொடுப்பாங்கள்ல, இந்த கவரை கூட நீங்கள் போட்டுவிட்டு செய்யணும். ஆனால் கண்டிப்பாக இந்த கவர் போட்டு தான் பிசையணும். கை போட்டு பிசைஞ்சிங்கன்னா 2-3 நாள்லேயே கெட்டு போயிடும். இந்த மாதிரி கவர் போட்டு போட்டிங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ் நம்ம நல்லா வச்சுட்டு இருக்கலாம். ஆனால் 2-3 மந்த்லலாம் இந்த மாங்காய் ஊறுகாய் வராது, 1 மந்தில் காலி ஆகிடும். இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஹேண்ட் க்ளவுஸ் இல்லைன்னா இந்த மாதிரி கவர் கூட எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கூட பிசையலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசையலாம். அதுக்காக காட்டுறதுக்காக தான் இந்த கவர் வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் நல்லா பிசைஞ்சிடுறேன். நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த சர்க்கரை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா மசாலாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இது வந்து நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 2 மணி நேரம் விட்டதுக்கப்புறம் பாருங்கள், அப்போ உங்களுக்கு சர்க்கரை மெல்ட் ஆகி சூப்பராக கிடைக்கும். அப்புறம் எப்படி என்ன பண்ணுறோன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா நான் பிசைஞ்சு விட்டாச்சு.
நம்மளுக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு நல்லா. இப்போ வந்து இதை வந்து நான் மூடி வச்சிட போகிறேன். இதை இப்போ மூடி வச்சிடறேன். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து இதை என்ன பண்ணணும் நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 2 ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சிட்டோம். நான் மூடி தான் வச்சுருந்தேன். பாருங்கள், சர்க்கரைலாம் நல்லா தண்ணி விட்டுருக்கு, நல்லா அப்சார்வ் ஆகிருக்கு. இப்போ வந்து 10 to 15 மினிட் நம்ம வந்து வேக வச்சுட்டா மேங்கோ வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். வாங்க இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வச்சுட்டேன். ஸ்டவ் ஃபாஸ்ட்லேயே இருக்கட்டும். இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதி வருது. இப்போ நம்மளுக்கு எந்த அடி பிடிக்கிறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை. ஏன்னா நம்ம நான்ஸ்டிக் பேனில் தான் வச்சுருக்கோம். அதனால் இதை வேகிற வரைக்கும் திருப்பவும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வைக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மேலே மேலே கொதிச்சுன்னா மாங்காய் சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம மூடி வச்சே வேக வச்சோம்னா இந்த சுகர் சிரப் வந்து உறிஞ்சாமல் அப்படியே இருக்கும். அதனால நம்ம ஓப்பனில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். இப்போ கொஞ்சம் ரெட் கலராக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் ரெட் ஃபுட் கலர் நான் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அதனால ரெட் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கொதிக்கிற டைமில் வந்து கொஞ்சமாக ரெட் கலர் நான் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்கள். இது அழகாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் சேர்க்குறேன். இந்த மேங்காய் வேகிற வரைக்கும் நம்ம ஃபாஸ்ட்டில் வைக்கலாம். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா உறிஞ்சி கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஃபாஸ்ட்டில் தான் இருக்குது. நம்ம சிம் பண்ணவே இல்லை. ஆரம்பத்துலேருந்து நம்ம ஃபாஸ்ட்டில் தான் வச்சுருக்கோம். நம்ம கிளறி விட்டுட்டு இருக்கிறதுனால இந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இங்கே நின்றுட்டு இருந்தால் ஸ்டவ் ஃபாஸ்ட்டில் இருந்தால் ஓகே தான். மேங்காய் வெந்த உடனே கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் வரும். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த மேங்காய் வெந்து போச்சுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்போ எப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டவ் ஃபாஸ்ட்லேயே வச்சு ஒரு 10 to 15 மினிட் நான் வேக வச்சேன். பாருங்கள், மாங்காய் வந்து கண்ணாடி பதத்தில் வந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. நல்லா இப்போ வந்து திக்காகவும் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நேரம் சிம்மில் வருது. எந்த பொருள் இருந்தாலும் ஃபாஸ்ட்டில் வச்சு அப்படியே எடுக்கக்கூடாது. கொஞ்சம் தம்மில் வச்சா தான் அது எந்த பொருளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 மினிட் நம்ம சிம்மில் வச்சுட்டு எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்ச உடனே நம்ம சர்வ் பண்ணக்கூடாது. இது நல்லா ஆற விட்டுடணும். 2 to 3 ஹவர்ஸ் வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட் விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 2 மினிட் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். இந்த அடுப்புலேயே இருக்கட்டும். நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நான் ஜாரில் மாற்ற போகிறேன். நான் உங்களுக்கு ஜாரில் போடும்போது காட்டுறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறிடுச்சு. சூப்பராக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை ஆற வைக்கும் போதே நம்ம இப்படி இதை ஆற வைக்கும் போதே இப்படி போகிறப்போ வரப்போ எல்லாம் எடுத்து கொண்டோன்னா சாப்பிட்டுட்டு பாருங்கள், இதுவே கால்வாசி நம்ம குறைச்சிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக இந்த மேங்கோ சீசன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.